அதை தான் சிவானந்த லஹரின்னு ஒரு ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறார். நதிபிர் நுதிபிர் ஸ்வமீஷ பூஜ விதிபிர் தியான சமாதிபிர் நதுஷ்டஹ தனுஷ முசலேன சாஷபிர்வா வததே பிரீதிகரம் ததா கரோமி சொன்னார். எழுதினவர், நான் எழுதினவர்னு ஏன் சொல்கிறேன்னா, அது சில பேர் ஆதிசங்கரர் தான் எழுதியிருக்கிறதா சொல்லுவா. ஆனால் நமக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச, வேதாந்தம் தெரிஞ்ச பெரியவாழ்லாமே விவேக சூடாமணி மோகமுத்கரம். மோகமுத்கரம்னா என்ன? பஜகோவிந்தம். பஜகோவிந்தத்துக்கு நிஜம் பேர் மோகமுத்கரம்னு பேர். 31 ஸ்லோகங்கள் அதில் உண்டு. 14 மட்டும்தான் பகவத்பாதாள் ரச்சனை பண்ணார். பின்னாடி சிஷ்யாள்லாம் தான் பாக்கி 17 ஃபிட் பண்ணிட்டா. விவேக சூடாமணி, பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா, அதை தவிர்த்து முக்கியமாக இருக்கக்கூடிய பிரம்மசூத்திர சங்கர பாஷ்யம், உபனிஷத் தசோபனிஷத்துக்கு பாஷ்யம், கீதைக்கு பாஷ்யம், அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம். இதெல்லாம் தான் எல்லா பெரியவாளும் ஐக்கி ஒரே குரலில் சங்கரர் எழுதியிருக்காருன்னு ஒத்துருக்க கிரந்தங்கள். அப்புறம் பின்னாடி இருக்கவாள்லாம் சொன்னால் இந்த ஸ்லோகம் அவர் எழுதியிருக்காரு, கங்காஷ்டகம், யமுனாஷ்டகம், நர்மதாஷ்டகம் எல்லாம் எழுதியிருக்காருன்னா இருந்துட்டு போட்டோம். ஆனால் பின்னாடி வந்தவா சங்கரர்னு பேரோட யார் வேணாலும் அதை எழுதியிருக்கலாம். இதுக்கு அதனால தான் சொன்னேன் எழுதியிருக்கிற பெரியவர்னுட்டேன். அவர் என்ன சொல்கிற, சிவனுக்கு இந்த புஷ்பத்துலலாம் பூஜை பண்ணால் பிடிக்கிறதே இல்லையா. கல், அம்பு இதால் பூஜை பண்ணாதான் பிடிச்சிருக்கான். கண்ணப்ப நாயனார் கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. கல், இது அம்பு இதால் பூஜை பண்ணாதான் அவருடைய வழி தனி வழி அப்படிங்கிறார். கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நற்பசலை துவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர் அன்பர் நான் இனி ஏது செய்வேன் கொல்லா விரிதியர் நெறி நின்ற முகக் குருமணியே அப்படின்னு தாயுமானவர் பாடியிருக்கார். இப்போ சிவன் என்ன பண்ணார், அந்த அம்பு இருக்கு இல்லையா, இந்த வில்லில் என்ன ஆகும்னா, வில் வந்து ஒன்று இப்படி இருக்கும், சர்க்கிள் மாதிரி இப்படி இருக்கும், ஸ்ட்ரிங் ஃபிட் பண்ணிடலாம், இல்லாட்டா இப்படி வரும். என்னால் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பவர் பாயிண்ட்லாம் இருந்தால் நான் போட்டு காமிச்சிருப்பேன். நான் சொல்கிறது புரியுறதா, வில் இப்படி வரும்னு. அதனால தான் பொதுவாக பெண்களுக்கு புருவம் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரப்படி பார்த்தா இங்கே நடு பாகத்துலேயும் கொஞ்சம் முடி இருக்கணும். இல்லைன்னா கவலைப்படாதீங்க. பல பேர் ஒவ்வொரு கவலைப்பட்டுருவாயோ இருக்கணும்னு சொன்னாரே தொட்டு தொட்டு பார்ப்பா. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மற்றதெல்லாம் பொருந்திருந்து இது இல்லைன்னா கவலைப்படலாம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் முடி இருக்கணும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இது இப்போ பாருங்க, நீங்கள் ஓரளவுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வருது. அதனால தான் வில்லை ஒத்த புருவத்தாள் அப்படின்னு எங்கள் கண்ணதாசன் பாடியிருக்கார். கேள்விப்பட்டிருக்கா? வில்லை ஒத்த புருவத்தாள். அதுவும் அந்த கண்ணை நீங்கள் இப்படி விட்டேன்னா அதுலேருந்து அம்பு போடுறோம். இதுதான் வில். கண்ணை நீங்கள் இப்படி, என் கண்ணெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை சொன்னேன், ஏதாவது நாட்டியக்காரியோடைய கண்ணை யோசிச்சு பாருங்கள், பத்மா சுப்பிரமணியம் அவள்தெல்லாம். அந்த கண் இப்படி போச்சுன்னா வில்லு விடுற மாதிரி, அம்பு விடுற மாதிரியா. அதனால் இந்த இடத்த சொல்கிறார், சிவனுடைய வில்ல ஓரத்தில் ஒரு கொக்கி இருக்குமா. அந்த கொக்கியால் சிவன் என்ன பண்ணாராம், அர்ஜுனனை இழுத்தாராம். இழுத்த உடனே அம்பாளுக்கு பயம் வந்துடுத்தோம். ஏன் சுவாமி, சிவன் அர்ஜுனனை இழுத்தா அம்பாளுக்கு ஏன் பயம் வரணும்னா, அர்ஜுனன் மாதிரி ஒரு வில்லாளி லோகத்தில் யாரும் பார்த்ததே கிடையாது. அம்பாளுக்கு என்ன பயமா, ஐயோ நம்ம ஆத்துக்கார சும்மா போய் வேண்டாத வம்ப இழுக்கிறாரோ என்ன, அர்ஜுனனோட போய் சண்டை போடுறாரே, ஐயோ எங்கள் ஆத்துக்காரருக்கு ஒன்றும் ஆகப்படாதே அப்படின்னு அம்பாள் வேண்டிக்கிற. அவளுக்கு மங்களான்னு பேர் தெரியுமோ, மங்களான்னு பேர் அம்பாளுக்கு. அம்பாள் பிரார்த்தனை பண்ணுறா, மங்களா எங்கள் ஆத்துக்காரருக்கு நல்லது நடக்கணும்னு. எந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நல்லது நடக்கணும்னு சொல்லலாம். அம்பாள் ஏதாவது ஸ்லோகம் சொல்லணும். இப்போ அம்பாளை நோக்கி ஸ்லோகம் சொல்கிறத விடுங்க, அம்பாளே இப்போ ஸ்லோகம் சொல்லணும். அதுதான் இந்த பாரத சம்பூவில் எடுக்கிறார். என்னென்னு அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் கேளுங்க. சரூஷீவ ஹரே விகிருஷ்டசாபே சசரம் சைலசுதாபி ஜாதசங்கா. சைலசுதானா யார்? பர்வதவர்தினி அம்பாள். ஜாதசங்கா கவலைப்பட்டுட்டாளாம். மகவத் சுத மங்களாய தேவி மனசா யாத ஈஷு ஸ்ருதிம் ஜஜாப. ஸ்ருதி வேதத்தை சொன்னாலும் அம்பாள். எது? யாத ஈஷு ஸ்ருதிம் ஜஜாப யாத ஈஷு சிவதமா சிவம் பபூவதே தனுஹு. தனுஹுனா அந்த தனுசை பிடிச்சுட்டு இருக்கார் சிவன், பினாக்கின்னு பேர்.
அந்த சிவன் நன்னா இருக்கணும்னு அம்பாள் ருத்ரம் சொன்னாலாம். யாதை சுஸ்ருதிம் ஜஜாப. அப்போ அர்ஜுனன் சும்மா விடலை. அவர் என்ன பண்ணார், என்னையா பிடிச்சு இழுக்கிற வேடுவனே அப்படின்ட்டு ஒரு அடி கொடுத்தார். எங்க வேடுவனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷோல்டரில் ஒரு அடி கொடுத்தார். என்ன ஆச்சுன்னு கேட்டார். அம்பாள் கழுத்தில் போட்டு இருந்த குஞ்சா பீட மாலை கீழே விழுந்துருத்தோம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் சிவன் அடிச்சா அம்பாள் கழுத்திலே மாலை விடுறது என்ன அர்த்தநாரி இல்லையா? இந்த இடத்துல வாமமா வாமபாக பிரியகரி சங்கரி சர்வேஸ்வரி இந்த இடத்த அவ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ கழுத்திலே மாலை விழுந்துருத்துனார். பருஷே முனி முஷ்ட தாடனே பதிதே லுப்தக வாமவக்ஷசி. வாமவக்ஷசி, வாமவக்ஷம்னா சிவனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். சிதிலா ஜகளு கிராதிகாயா சித குஞ்சா மணிஹாரயஷ்டயா. அவ கழுத்துல இருந்த மாலையெல்லாம் விழுந்துட்டான். இவன் ஒரு அடி கொடுத்தான் சிவனுக்கு. யார்? அர்ஜுனன். அப்ப சிவபெருமானுக்கு விழுந்த அடி எங்க விழுந்ததுன்னு அர்ஜுனனுக்கு மறுபடியும் விழுந்துட்டான். அப்ப இவர் ஒரு அடி கொடுத்தா தனக்கு ஒரு அடி விழுறது. என்ன சார் இது புதுசா இருக்கு? அவர் அடிச்சா எனக்கு எப்படி அடி விழுறது? அதை தான் எடுத்தார். விண்ணுலர் விண்ணில் உறைவானவரில் யார் அடிப்படாதவர் விரிஞ்சன் முதலோர் உத்திசூழ் மண்ணிலுரை மாணவரில் யார் அடிப்படாதவர் மண்ணுலகல் மண் முதலோர்கள் அகலம் கண்ணிலுரை நாகரர்களில் யார் அடிப்படாதவர். நீங்கள் ஒரு திருவிளையாடல் புராணம்னு ஒன்று உண்டு, சிவலீலார்ணவம்னு பேர். நீலகண்ட தீட்சிதர் எழுதியிருக்கார். அதில் ஒரு கதை வரும். பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டான் அப்படின்னு. பிட்டுன்னு ஒரு ப்ராடக்ட். அது ஒரு லேடி ரொம்ப ஓல்டாக இருந்துட்டா. சிவபெருமான் என்ன பண்ணார், அவளுக்கு பதிலாக தான் பண்ணார். ஸ்கிரைபுன்னு அந்த காலத்தை கையோட சொண்டாவது எழுதுவார். அந்த மாதிரி இவர் பண்ணார். அவருக்கு அடி கொடுத்தார். ராஜாக்கு அடி விழுந்துடுத்து. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்டான். அதனால் எல்லாருக்கும் அடி டமால் டமால் டமால். பிரம்மா அங்கே சரஸ்வதி தேவி, ஐயோ என்ன அடிக்கிறேன் போட்டு அப்படிங்கிற சரஸ்வதி தேவி. பிரம்மா, why are you hitting me? I am not hitting you. Somebody is getting hit. அப்படின்னு சிவன் அடி விழுதுதான். இவாழ்லாம் அடி விழுறது. அப்போ சிவன் என்ன பண்ணார், அர்ஜுனன் ஒரு குத்து விட்டார். அர்ஜுனன் கீழே விழுந்துட்டான். அம்பாள் கவலைப்பட்டு, ஐயோ இதுவும் தகராறாச்சே. இவருக்கு அடிப்பட்டாலும் தகராறு, அவனுக்கு அடிப்பட்டாலும் தகராறு. இவருக்கு அடிப்பட்டா எங்கள் ஆத்துக்காரர், அவன் எங்கள் அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எப்படி இருக்கு பாருங்க. யாருக்கு அடிப்பட்டாலும் பயமாக இருக்கு. ஆனால் கவி சொன்னார், அர்ஜுனன் மயக்கம் படுற மாதிரி கீழே விழுந்துட்டானா. ஏன்னா பூமி அது கைலாய மலை இல்லையா, ஹிமாலயாஸ். ஏன்னா ஹிமாலயாஸ் தான், ஹிமவான் தான் சிவனுக்கு மாமனார். மாமனார்கிட்ட மெதுவாக சொல்லிட்டு இருக்கான் அர்ஜுனன், உன் மாப்பிள்ளையை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வை அப்படிங்கிறதுக்காக கீழே விழுந்தார் அப்படிங்கிறார். அவாமுகத்வேன நிபாத்திய சம்புனா சம்ஜும்பிதோயம் ததுஷே விமோஹிதா தவாத்ய ஜாமாதரிமேதசாமி மாம் நிவேத அத்ரிமிவ பிரவுன்வரா அப்படின்னார். அப்போதான் அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எல்லாரையும் அடிப்போம், இவரை அடித்தா நமக்கு ஒரு அடி விழுது, சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா அங்கே வழிபட்ட சிவலிங்கத்தின் மீது எந்த புஷ்பம் இருந்ததோ அதே புஷ்பம் இவர் தலை மேலே இருக்குது. ஓஹோ, திஸ் இஸ் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ததாமி தே விசாலாக்ஷ சக்ஷுஹு சிவன், ஐ வில் கிவ் யூ டிவைன் ஐஸ். ஒரு புது கண்ணாடி கொடுத்தார், ரேபென் கண்ணாடி கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு. போட்டுட்டு பார்த்தா சிவன் டே ஸ்வரூபத்தோட தெரியுதா, அம்பாள் பக்கத்தில் தெரியுதா. ரொம்ப பியூட்டிஃபுல். என்னென்னா இதில் அர்ஜுனன் பெரிய சம்வாதம் நடக்கும், அதெல்லாம் நான் சொல்லலை, எங்கள் நாழி ஆயின்ட்டுருக்கு, அதனால நான் சொல்லலை. கிராத் அர்ஜுனியத்தில் அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்லுவான். என்னென்னா அந்த கிராத்தனை நோக்கி, டே என்கிட்ட நீ ஆட்டம் போட்ட உன் பொண்டாட்டி காதில் இருக்க தோடு தங்காதும்மா. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மரபு என்னன்னா, பதி இல்லைன்னா காதில் தோடு இருக்கக்கூடாதுன்னு. அப்படின்னா உங்கள் ஆத்துக்காரர் போயிடுவார்னு அர்த்தம். அதுதான் பகவத் பாதாள் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார், தவஜனனி தாட்டங்க மகிமான்னர் இல்லையா. அவர் விஷத்தை குடித்தாலும் இன்னும் உயிரோடு தங்கிட்டு இருக்கார். எல்லாம் உன் பெருமை உன் காதில் போட்டுட்டு இருக்கிற கோபால்தாஸ் வைரத்தோடுன்னு விட்டார். எல்லாம் பிகாஸ் ஆஃப் யுவர் வைரத்தோடு தான் சிவனே இன்னும் இருக்கார். அதனால் கராளம் யக்ஷ்வைலம் கபலிதவத காலகலனான சம்போஸ்தன்மூலம் தவஜனனி தாட்டங்க மகிமான் வரும் சௌந்தரிய லஹரி. இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இப்போ அர்ஜுனன் சொல்கிறார், சிவனே பிரதான புருஷாதீதம், நீ தான் த பெஸ்ட் அமங்ஸ் புருஷாஸ் அப்படின்னு விட்டார். புருஷான்னா யார்? ஹஸ்பண்ட் சார். தமிழ்நாட்டிலலாம் சார் இவர் தான் என் புருஷன், இதே என் பொஞ்சாதி அப்படின்னா அந்த புருஷன் கிடையாது.
புரு பகு சனோதி இதி புருஷகான்னு பேர். யாரு கொடுத்து 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 அவளுக்கு வரம் கொடுத்து போர் அடிச்சு போயிட்டு அவளுக்கு புருஷன்னு பேர். அதனால சொல்றார் பிரதான புருஷாதீதம், இவர் தான் பெஸ்ட் புருஷன் அப்படின்னு அர்ஜுனன் சிவனை நோக்கி சொல்றார். அப்போ சிவன், ஐ வில் மேக் அ ஸ்மால் கரெக்ஷன், விஷ்ணுவா புருஷோத்தமே, புருஷோத்தமன்னா விஷ்ணு. நகரேஷு காஞ்சி புருஷேஷு புருஷேஷு விஷ்ணு அப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் கொச்சினுக்கு ஒரு தடவை ஏழினார், உபன்யாசம் பண்ணார். அப்போ சொன்னார், நகரேஷு கொச்சி புருஷேஷு நாயர். அதனால அர்ஜுனன் சொன்னான், என்ன மாதிரி புண்ணியம் பண்ணவா யாரு சிவனே? சொல்றார், அன்புரு தருமனுக்கு அனுஜன், தர்ம தேவதைக்கு நான் தம்பி ஆயினேன், நன் பரம்பொருளுக்கு நண்புமாயினேன், சாக்ஷாத் பரமாத்மா நாராயணனுக்கு ஃப்ரெண்டு, பொன்புரை மேனியாய் போற்றினேன், பொன்னே வடிவமெடுத்த ஒன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன், சிவனை ஸ்தோத்திரம் பண்றேன், நாராயணன் ஃப்ரெண்டு, தர்ம தேவதைக்கு தம்பி, என்பொரு தவப்பையன் யார் பெற்றார்களே, என்ன மாதிரி தவம் பண்ணவா யார் இருக்கா? அப்போ சிவன் சொன்னார், அப்பா தெர் இஸ் வெரி லிட்டில் டைம், உபன்யாசம் முடியறதுக்கு நான் டக்குன்னு முடிச்சுடுறேன். சிவன் சொல்கிறார், அதனால் பாஷுபதாஸ்திரம் உனக்கு கொடுத்துட்டேன். ததஸ்த்வத் அத்தியாபயாமாச சரஹஸ்ய நிவர்த்தனம் உபதஸ்தேச்ச தத்பார்த்தம் யதா த்ரையக்ஷமுபாபிதம். புடி வரத்தை அப்படின்னு கொடுத்துட்டார். அந்த பாஷுபதாஸ்திரம் கொடுத்தார். அர்ஜுனன் ரொம்ப பெற்றுக்கொண்டு வரார். வருணன் தன்னுடைய அஸ்திரத்தை, சிவன் வரம் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவா. வருணன், குபேரன், யமன், இந்திரன் எல்லாரும் அவ அஸ்திரங்கள் கொடுக்குறா. அப்போ இந்திரன் சொல்கிறார், நீ கொஞ்ச நாள் நம்ம பட்டணத்தில் வந்து தங்கிட்டு போ, அமராவதி, அமராவதின்னு பேர். இது நம்ம நாயுடு ஒருத்தர் கட்டின்னு இருக்காரு, அது இல்லை, இது வேற அமராவதி. அதனால 1000 பொன்கிரி அழிந்து வானவில் மே, பெரிய ஊர் அது அமராவதி பட்டணம். மாத்தலின்னு இந்திரனுடைய டிரைவர், ரொம்ப வருஷமாக அவர் தான் இருக்கார், மாறாத டிரைவர் அவர், கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அதே இடத்துல இருக்கார். அதனால் மாத்தலியை விட்டுட்டு அர்ஜுனனை அமராவதி பட்டணத்துக்கு கூட்டுன்னு வரா. ஒரே ஆசனத்தில் உட்காத்தி வைக்கலாம் இந்திரன். பெரிய நியூஸ் ஆகிடுறது, இந்திரா மேக்ஸ் அர்ஜுனா சிட் ஆன் இஸ் த்ரோன். ஏன்னா இந்திரனுக்கு பொதுவாக சீட் ஷேரிங்கே பிடிக்காது. ஹி டசன்ட் பிலீவ் இன் சீட் ஷேரிங். வந்தால் மெஜாரிட்டியில் தான் வரணும், கோயிலேஷன் கூடாதுன்றார். ஆனால் அர்ஜுனன் உட்காத்தி வைக்கிறார். ஏன்? சொந்த பிள்ளையை நம்புவர். அதனால் உட்காத்தி வச்சார். அதோடு நிற்கலை. என்ன பண்ண, சித்திரசேனன் ஒருத்தனை கூட்டார். சித்திரசேனனை கூட்டு டீச் அர்ஜுனா டான்ஸ் அண்ட் மியூசிக். அர்ஜுனன் அசந்து போயிட்டான். இவன் பெரிய பாகுபலி மாதிரி இருக்கான். அவனை போய் உட்காந்து நளினத்தோட தாம் தக்கிட்ட தீன் தக்கிட்ட ஆடுனா யார்? அவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போய்ட்டான். யாராவது ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டுவிட்டா அர்ஜுனா இஸ் லேர்னிங் பரத்நாட்டியம் அப்படின்னா அது பெரிய நியூஸ் ஆகிடும் அந்த காலத்தில், இல்லையா? இவன் பெரிய பாகுபலி மாதிரி இருக்கான். அவன் இந்திரனை பார்த்து கேட்டான், வை ஆர் யூ ஆஸ்கிங் மீ டு டூ தட்? இல்லை, சொல்கிறது கேளு, கற்றுக்கோ ஆச்சு. இப்போ சித்திரசேனன் தினம் தீன் தோம் நம் தம் அப்படி டான்ஸ் கற்று தரும்போது ஊர்வஷி மறைஞ்சிருந்து பார்க்க ஆரம்பித்தான். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ஒரு நாள் இந்திரனும் அர்ஜுனனும் உட்காந்துட்டுருக்கா. அர்ஜுனன், என்னவோ அப்பா நீங்கள் சொல்லியிருக்கேளுங்கிறதுக்காக டான்ஸ் கற்றுக்கிறேன், ஐ எம் நாட் இட் ஆல் இன்ட்ரெஸ்டட், ஷி டோன்ட் சே தட், என்னைக்காவது ஒரு நாள் உதவும். அப்போது ஒரு கால். அர்ஜுனன் வந்து இந்திரன்கிட்ட சொல்கிறார், எனக்கு ஊர்வஷியை பார்க்கணும். இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பிள்ளையும் தேவையில்லை, நம்மளை மாதிரியே தான் இருக்கான், இல்லையா? உடனே ஊர்வஷிக்கு ஃபோன் பண்ணான். ஊர்வஷிக்கு ஃபோன் பண்ணி, ஊர்வஷி ஹலோ, மை சன் அர்ஜுனா வாண்ட்ஸ் டு see you. ஊர்வஷிக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் அர்ஜுனனை பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் என்டி ராமராவ் வீட்டுக்கு எல்லாரும் பஸ்லேயே போவான். காலங்காலத்தால் அவர் வந்தோடனே ஹாரத்திலாம் எடுப்பாள். அந்த மாதிரி அர்ஜுனனை பார்க்கறதுக்கு எல்லா லேடிஸ், தீபிகா, ஆலியா எல்லாரும் போயிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் அர்ஜுனன் வந்து ஊர்வஷியை பார்க்குறான்னு எவ்வளோ பெரிய விஷயம். ஊர்வஷி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா. அவள் ட்ரெஸ் பண்ணிக்கிறத சொன்னார் பாருங்க, அதுதான் வியாசர்னு ஸ்டைல். அவர் கூட புல் கூட குல்பதரௌ பாதௌ தாம் நாயதலாங்குலி கூர்ம பிருஷ்டோன்னதோ சாபி சோபேதே கிங்கிணி கிணௌ சீதுபானேன சால்பானம் துஷ்டாயாதமதேன ச விலாசனைச்ச விவிதைஹி பிரேக்ஷணீயதரா பவத். மேலே சொல்கிறார் சுசூக்ஷ்மார்த்தம். அவள் போட்டுருக்கிற வஸ்திரம் எப்படின்னார், சுசூக்ஷ்மார்த்தம்னார். அவள் போட்டுருக்கு போட்டுக்காமையே இருக்கலாம்னு அர்த்தமா. சுசூக்ஷ்மார்த்தம்னா
இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிங்கினின்னு ஜில் 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 ஜில்னு போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வரா. வந்துட்டு அர்ஜுனன் எதிர்க்க நிற்கிறா. அர்ஜுனன் என்ன சொல்லுவானோ, அணைப்பானோ, முத்தம் கொடுப்பானோ, என்ன கொடுப்பானோ காத்து கொண்டிருக்கிறாள். புல்லரித்து போகின்றாள். அர்ஜுனன் காலில் விழுந்து, அம்மா எப்படிமா இருக்கேன்? எப்படி இருக்கும் அவளுக்கு? இவ நல்லா தன்னை மெயின்டைன்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆன்டி ஏஜிங் க்ரீம் எல்லாம் போட்டு ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துட்டு இருக்கா. பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டா. கோல்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹேரில் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ரெட்லாம் போட்டுட்டு இருக்கா. ஸ்டைலாக இருக்கா. பிடிக்யூர் மேனிக்யூர்லாம் பண்ணியிருக்கா. அப்படியே க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கக்கூடியவளை பார்த்துட்டு அம்மானு கூட்டா. நிறைய பேர் நான் இப்போ மீனெல்லாம் நான் என்னுடைய உபன்யாச கெரியரை தொடங்கும் போது விதேசங்களுக்கெல்லாம் போவேன். ஒருத்தர் ஆற்றுல தங்குவேன். கொஞ்சம் எல்லாரும் என்னை விட மூத்தவா தான். அதனால் அவளை அக்கா, மாமி, ஆண்டி கூட சில பேர் டோன்ட் கால் மீ ஆண்டி ப்ளீஸ். சரி, அக்காவும் கூப்பிடாதீங்க. அது தமிழ் இசையை தான் கூப்பிடுங்க. அக்கான்னு என்ன கூப்பிடாதீங்க. அக்கான்னு கூப்பிடாது. அக்கானும் கூப்பிடக்கூடாது, மாமினும் கூப்பிடக்கூடாது. கால் மீ பை நேம் அப்படிமா. சரி, எல்லாரையும் சுதா வசுதான்னு ஏதோ எல்லாரையும் பேரை வச்சு கூப்பிட வேண்டியது. ஆனால் ஊர்வசியை போய் அம்மானு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அப்பா அவ சொல்கிறா, த்வத்குண கிருஷ்ட சித்தஹம் அனங்க வசமாகதா. ஐயோ, காமதேவன் வந்து என் உடம்பெல்லாம் போட்டு அரிக்கிறா அர்ஜுனா, உன்னை பார்த்தா அணைக்கணும் போல இருக்கு. அர்ஜுனன் ஐயோ அம்மா அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்கள் குலத்தில் மூதாதையர்களில் புரூரவஸ்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் ஆயுஷ். அவனுடைய சந்ததியில் நாங்கள் வந்திருக்கோம். வாஸ்தவமாக பார்த்தா நீங்கள் எனக்கு எள்ளு பாட்டி போனா போகிறதேன்னு அம்மானு கூட்டேன் உங்களை. நீங்கள் எனக்கு எள்ளு பாட்டி முறை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. மீடியாலாம் அங்கே அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் இது CNN அவன் எல்லாம் போட்டு, இந்த பாண்டேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரு. அர்ணப் எல்லாரும் அப்படியே ஃபோக்கஸ் ஜூம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி கீழே பிரேக்கிங் நியூஸ், அர்ஜுனா கால்ஸ் ஊர்வஷி அம்மா அப்படியே நியூஸில் வந்துடுது. இப்போ ஊர்வஷிக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துட்டா. யதா குந்தி ச மாத்ரி ச சச்சி செய்வ மமானகே ததாச்ச. எனக்கு நீ அம்மா மாதிரிமா, குந்தி மாதிரி, மாதிரி மாதிரின்னு சொன்னோன்னா அவள் சாபம் கொடுக்குறா. உனக்கு இவ்வளவு அழகு, பேரழகு, வீரியம்லாம் இருக்கிறதுனால தானே உனக்கு என்னை பார்த்து மட்டமாக தோன்றது. என்னுடைய காமத்தையோ என்னுடைய காதலையோ ஏற்காமல் போய்விட்டாய் அர்ஜுனா. உனக்கு நான் சாபம் கொடுக்கின்றேன். 1 வருஷ காலம் உன்னுடைய ஆண்மையை நீ குறைந்து மறைந்து வாழ்வாய். அர்ஜுனுக்கு ஒரு பெரிய இதாயிடுது. அப்போ இந்திரன் எப்படியோ அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் இது இருக்கு. அதனால மீடியாவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார். டோன்ட் ரிப்போர்ட் திஸ் நியூஸ். அது எப்படியோ மறைஞ்சு போயிடுது. அப்போ அர்ஜுனன் கூட்டு சொல்றார் இந்திரன், கவலைப்படாதே, 1 வருஷம் உங்களை அஜ்ஞாதவாசம் இருக்க சொல்லியிருக்கா இல்லையா, அப்போ இது உதவும். அதுக்கு தான் உன்னை டான்ஸ் கற்றுக்க சொன்னேன். அது பின்னாடி அது விராட்ட பர்வால பிருஹன்னளாங்கிற பேரில் கரெக்டாக அந்த 13வது வருஷம் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனனுக்கு தன்னுடைய தோற்றமே மாற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அவன் டான்ஸ் கற்று தருவான். கரெக்டாக அந்த வருஷம் முடியும் போது ஷாமி விருட்சத்துக்கிட்ட போய் அந்த ஆயுதங்களை எடுக்கும்போது உத்தரகுமாரன் வந்து சொல்லுவான், ஐயோ எனக்கு சண்டை போட தெரியாதே, நான் போடுறேன் பாரு. ஐயோ நீயே ஒரு அலியாச்சே, பிருஹன்னளையாச்சே, நீ எப்படி போடுவே? உனக்கு அர்ஜுனனோட பேர் தெரியுமா? நான் தான் அர்ஜுனன். 10 பேரை சொல்லு பார்க்கலாமா? 10 பேரை சொன்னோன்னா அர்ஜுனத்தன்மை வரும். அப்போ அந்த சாபம் கொடுப்பா. இந்த அஸ்திரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு பாசுபதாஸ்திரம் வந்துடுத்தோ, திவ்யாஸ்திரங்கள்லாம் வந்துடுத்தோ, சிவபெருமானுடைய அனுகிரகம், அம்பாளுடைய அனுகிரகம் கிட்டிற்று. அதே சமயத்தை சித்திரசேனன் கிட்ட பாட்டு நாட்டியம் கற்றுனுட்டான். சேர்த்து வச்சு எப்போவுமே ஒரு நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று கொடுத்தா நிச்சயமாக சைடு எஃபெக்ட் இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே ஆன்டிபயோட்டிக்லாம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் இருக்குது பாருங்க, அதை போய் அட்டாக் பண்ணும். நம்ம உடம்புல நல்ல கிருமின்னு ஒன்று உண்டு. நம்ம வயத்துக்குள்ளே ஏன் கேட்குறோம், அது ஒரு பெரிய உலகமே நம்ம வயிறு, அதில் என்னென்னவோ வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் உட்காந்து அல்ட்ரா கிரைண்டர் மாதிரி அரைச்சுட்டே இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சாப்பிடும்போது ஓரளவுக்கு தான் கடிக்கிறேன், முழுக்க லொபக் லொபக் லொபக்குன்னு தான் அது போகுது. உள்ள என்ன ஒரு சிஸ்டம் போட்டு அதை அரைச்சி ஆசிட்டை குத்தி என்னவோ நடக்கிறது. நம்ம சில சமயங்களில் நமக்கே சத்தமெல்லாம் கேட்கும். பார்த்துருக்கீங்களா, கடப்புடான்னு ஏதோ சத்தமெல்லாம் கேட்கணும். ஏதோ எல்லோரும் இங்கேருந்து இந்த சத்தம் வருது, பார்த்தா நம்ம வயர்லேருந்து அது ஏதோ அரைஞ்சிருக்கு உள்ள. அதில் கிருமிகள்னு ஒன்று உண்டு. ஏன்னா அதெல்லாம் ஃபர்மெண்ட் ஆகணும்.
நல்லா அதெல்லாம் ஃபர்மெண்ட் ஆகும், கரெக்டாக அதை போட்டு அரைஞ்சு. அப்போ என்ன ஆகிடும், நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை இருக்குது பாருங்க, அது நல்ல கிருமியையும் அழிச்சிடும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவள் சொல்லுவா ஆன்டிபயோட்டிக்ஸ் as much as what good they do, they will also do bad. அப்போ என்ன பண்ணுவான்னா கூட ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுப்பான். அது அந்த மாதிரி இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடச்சிது, சிவபெருமான அனுகிரகம் கிடச்சிது, திவ்யாஸ்திரங்கள் கிடச்சிது, டான்ஸு பாட்டு எல்லாம் கற்றுனா சேர்ந்து ஊர்வசி சாபமும் கிடச்சிடுது. ஆனால் அந்த ஊர்வசி சாபமே பிற்காலத்தில் வரமாக போகும். அடுத்தது அந்த ஹனுமானுக்கும் பீமனுக்கும் எங்கனே சம்வாதம் நடந்தது, ரொம்ப முக்கியமான அழகான ஒரு காதல் சரித்திரம், நளச்சரித்திரம். இதையெல்லாம் நாளை உபன்யாசத்தில் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः. கோப்ராஹ்மணேபியः சுபம் அஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லி அமைகிறேன்.